பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் வாழ்த்தி உங்களை சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த நல்ல ஐக்கியத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் சகலவிதமான அவயவங்களின் ஒவ்வொரு பகுதியாக கவனித்து கேட்டு ஜெபித்து தியானித்து வருகிறோம். அதற்காக நான் தேவனை அதிகமாய் துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் செட்டைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சட்டைகள் அல்ல, அவருடைய செட்டைகள். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆம், நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டுடைய செட்டைகளின் கீழாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ அடைக்கலத்தில் ஒன்று அல்ல, இது விசேஷமான ஒரு அடைக்கலம், முக்கியமான அடைக்கலம். அதான் இயேசுவின் செட்டைகள் என்கிற அடைக்கலம். அப்படியானால் இந்த செட்டை என்றால் என்ன? அது எதை குறிக்கிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தால், காற்றின் செட்டையை கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அது காற்றின் செட்டைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த செட்டைகள் 2 காரியத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். 2 காரியத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒடுக்குகிற துன்மார்க்கரில் இருந்து காக்கும்படியாய் இந்த செட்டையை ஆண்டவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஒடுக்குகிற துன்மார்க்கரிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவர். அதற்காகவே தம்முடைய செட்டையை அவர் பயன்படுத்துகிறார். உங்களை பக்கத்தில் இருக்கிறவர்கள், உங்களோடு கூட இருக்கிற யாராவது நெருக்கி ஒடுக்கலாம். ஆனால் அவர்களிடமிருந்து இன்று முதல் கர்த்தருடைய பாதுகாப்பின் செட்டைகள் உங்களை மூடுகிறதை, மறைக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் நல்லவர். ஒடுக்குகிற துன்மார்க்கன் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், பார்வோன் என்ற துன்மார்க்கம் சோதரம் இஸ்ரவேலரை ஒடுக்கினான் என்று பார்க்கிறோம். வளரவும் விடாமல், விடுதலை ஆகவும் விடாமல் நெருக்குகிற ஒடுக்குகிற மனுஷனுக்கு பேர்தான் துன்மார்க்கன். அவர்கள்தான் ஒடுக்குகிறவர்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தின்படி நியாயத்தை செய்து இஸ்ரவேலரை ஆண்டவர் ஒடுக்கத்திலிருந்து காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலரை ஆண்டவர் தம்முடைய செட்டைகளினால் காத்தது உண்மை என்று சொன்னால், உங்களையும் ஆண்டவர் காக்க போவது மாத்திரமல்ல, அங்கிருந்து உங்களை காப்பாற்றி விடுவிக்க போகிறார், தப்புவிக்க போகிறார். நீங்கள் அந்த நெருக்கத்திலிருந்து, ஒடுக்கத்திலிருந்து விடுதலை ஆக போகிறீர்கள். இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய அபிஷேகத்தின் கிரியை. இது நடக்கும், இது நிறைவேறும். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக, அந்த செட்டைகளை தேவன் எதற்கு பயன்படுத்துகிறார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், கர்த்தர் நல்லவர். பகைஞரிடம் இருந்து பாதுகாக்கும்படியாய் ஆண்டவர் அந்த செட்டைகளை பயன்படுத்துகிறார். ஆம், இன்றைக்கு உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை காரணமில்லாமல் பகைக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் அப்படி பகைக்கிற எல்லாரிடத்திலிருந்து பாதுகாக்கும்படியாய் தேவ தம்முடைய செட்டைகளை அனுப்பி அதனால் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் பகைஞர் என்றால் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எஸ்தர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், கர்த்தர் நல்லவர். சத்துருவாகிய மனுஷன் தான் பகைஞன் என்று வேதம் சொல்லுகிறது. பகைஞன் என்று சொல்லும் போது அசுத்த ஆவி, பில்லி சூனியம், செய்வினை, மந்திரவாதம், ஏவலாவி, இதெல்லாம் பகை என்று அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனே பகைஞனாய் இருக்கிறார். ஆனா நடக்கிறது என்ன? கர்த்தர் நல்லவர். பகைஞனுடைய முடிவை பாருங்கள். அவனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எஸ்தர் புஸ்தகம்
7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் கர்த்தர் நிலவே அவன் திகில் அடைந்தான். யார்? பகைஞன் திகில் அடைந்தான். 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் பகைஞனுடைய முகம் அங்கு மூடப்பட்டு போனது என்று வேதம் சொல்கிறது. 3ஆவதாக 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால் தூக்கு மரத்தில் அவன் மாட்டி மரித்தான் என்று பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களை, ஜெபிக்கிறவர்களை, வேத வாசிக்கிறவர்களை, கிறிஸ்துவுக்காக வாழுகிறவர்களை பகைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் திகிலை உண்டாக்குவார். அவர்கள் முகத்தை மூடி போடுவார். அவர்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார். இதுதான் உங்களுடைய பகைஞருக்கு நடக்க போகிறது, நிறைவேறப் போகிறது. நீங்கள் அதை காணப்போகிறீர்கள். கர்த்தரை துதிக்கப் போகிறீர்கள். ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல போகிறீர்கள். இந்த தீர்க்க தரிசனமான வெளிப்பாடு உங்களில் நடப்பதை நீங்கள் கண்டு மகிழ போகிறீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு முக்கியமான அற்புதமான வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவை. இந்த அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தையின்படி தேவன் உங்களை தம்முடைய செட்டைகளினால் சுமப்பார், செட்டைகளினால் மூடுவார். உங்களை ஒடுக்குகிறவர்களையும் பகைஞரையும் தேவன் தண்டிப்பார். நீங்கள் சுதந்திரமாயிருப்பீர்கள். தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இதோ நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய செட்டைகளினால் நீ மூடுகிற தேவன் என்றும் அது நிமித்தம் ஒடுக்குகிறவர்களுக்கு மத்தியிலும் பகைஞருக்கு மத்தியிலும் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறோம் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருடைய ஒடுக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கினீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதே போல எங்களை கர்த்தர் அப்படியே பாதுகாக்கிறீர். நன்றி பிதாவே. இந்த ஜெபத்தில் இருக்கிறதான என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த செய்தியை கேட்டே ஜனங்கள் ஒவ்வொருவரையும் செட்டைகளினால் மறைத்துக் கொள்ளும், மூடிக்கொள்ளும், உயர்த்தியலும், கனப்படுத்தியலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.